காவிரி ஆணையம், அதாவது நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை ஏன் தமிழக வெற்றி கழக அரசு முன்வைக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய இடதுசாரிகளும் கூட குடியிருப்பு அமைக்க வேண்டும் என்பதாக தங்களுடைய கருத்தை சொல்லியிருந்தார்கள். அதே நேரம் திமுக ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவர் கூறியதற்கு ஏற்பதான் அந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டது. நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்பதை தீர்மானத்திலே சேர்த்திருந்தார்கள். இன்று திமுக மற்றும் தாவேக மட்டும்தான் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார்கள். அதாவது மீண்டும் அந்த தீர்மானத்தை திருத்த வேண்டும் என்றோ, நடுவர் மன்றம் தொடர்பான கோரிக்கையை கைவிட வேண்டும் என்றோ திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் தவிர்த்து மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளுமே கிட்டத்தட்ட வலியுறுத்தி விட்டார்கள். குறிப்பாக தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்டவர்களும் கூட அந்த தீர்மானத்தில் நடுவர் மன்றம் தொடர்பான கோரிக்கையினை நீக்கிவிட வேண்டும், புதிதாக நடுவர் மன்றம் அமைப்பதால் தமிழகத்தினுடைய உரிமைகளை இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்று சொல்லியிருந்தார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.